2500 வெளியேற்றிச்சு, பொருளெல்லாம் தூக்கிறது வெளியே அமைச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் குழந்தை விட்டு இந்த பச்சை குழந்தைகள்லாம் வெளியில் இருக்காங்க சார். இந்த குழந்தைங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பாதுகாப்பு கொடுத்தாரு? சர்வேயர் இருக்காங்க. சரிங்க சார், அதை பத்தி கேட்கிறேன். சிவில் மேட்டர் சார், சிவில் மேட்டர்ல வந்து போலீஸ் தலையிடக்கூடாதுங்கிறது இப்ப இருக்கிற கமிஷனர் ஒரு நிமிஷம் நான் ஃபர்ஸ்ட் எங்களோட கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க சார். எங்களை அடிச்சு ஏத்துனாங்க சார், அதுக்கு ப்ரூஃப் இருக்குங்க சார். எங்களை ஏத்துனாங்க 5 மாசம் குழந்தையில இருந்து லேடிஸா ஏத்துனாங்க சார். போலீஸ்ங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலங்க சார், அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் சார், மனசாட்சியோட சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்றது உண்மையை ஒத்துக்கோங்க சார். லேடி போலீஸ் இங்கேயும் எதுக்காக உங்களுக்கு சதனை வருதுங்க சொன்னாங்க சார். நானும் சேர்க்கிட்ட எதுவும் கேட்காங்களேவோ எங்க பொருளெல்லாம் எப்படி சார் வெளியே தூக்கப்பட்டாங்க? நாங்க இப்ப உள்ள போறதுக்கு விட மாட்டாங்க சார். இந்த இன்ஸ்பெக்டர் நீங்க உள்ள போக கூடாது நேற்று சொன்னாரு. இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவருக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சார்? இப்ப போக கூடாது சார், உங்களோட அனுமதியோட வெளியில போட்டாங்க. அவங்க சார் போலீஸோட அனுமதியோட தானே போட்டாங்க. நீங்களும் நீதிமன்ற ஊழியர் வந்து அவரோட பணியா செய்யறவங்களுக்கு வந்து நல்ல உடச்சிட்டு உள்ள போறது தான் கொடுத்தோம். அது எதுவுமே நம்ம சார் ஒண்ணுமே இந்த எல்லாமே ஒன்று சார். நான் ஒன்றும் சார் மாதிரி இவங்க சார் சிவில் கோர்ட் நீதிமன்ற சார் இருக்கு சார். நான் சார் முடிவு பண்ணணும், இல்லை நான் வந்து கோர்ட் முடிவு பண்ணணும் சார். அவங்க என்ன முடிவு பண்ணி இவங்க சைடு வச்சிருக்கிறது தவறுன்னு சொல்லி இவங்க ஆர்டர் வாங்கி வந்துட்டு இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னால் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்து எங்கள் வீட்டுக்கு எடுத்து கொடுப்போம் சார். அவங்கள்ட்ட வீட்டு வேறவங்க அந்த வீட்டுக்கு யாருங்க சார்? தன்ராஜ் அப்புறம் உங்களை கேட்கக்கூடாது. நாங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தான் போகணும். வீடு முழுவதும் 5 தலைமுறை இருக்கிறோம் சார். இந்த வீட்டுல 5 தலைமுறை இருக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் எப்ப தெரியும் தெரியல. உரிமையல் விஷயத்துல வந்து நாங்க தலையிடல சார். அவரோட உரிமைன்றது நாங்க தலையிடணும். வீட்டை வீட்டில் இருக்க பொருள்லாம் வீட்டு வந்தது வந்து அமீனா டெய்லி ஃபர்ஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறோம் சார். 7வது வருஷம் அப்பயே அவரோட ஐடி கார்டோட வெரிஃபை பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணோம். எங்களால் அது பண்ண முடியல. ஒரு சில சட்டம் அமைச்சாங்களோட இதெல்லாம் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. அகைன் ஹியரிங் எக்ஸ்ட்ரா ஹியரிங் நெக்ஸ்ட் ஹியரிங் வாங்குறாங்க. டேட்டு கேட்டு அவங்க 2வது டைம் வாங்கிட்டு வராங்க சார். 5 ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரொசீஜராக வந்து நாங்கள் சொல்லி இது மாதிரி வந்துருக்காங்க சார் சொல்லியிருக்காங்க. நோட்லாம் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் ஆம்புலன்ஸு அதுக்கு வந்து அந்த எஸ்ஓபி எங்களுக்கு ஒரு எஸ்ஓபி இருக்குது. அந்த எஸ்ஓபி ஃபாலோ பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து கோர்ட்டு